சொந்தங்கள் கையிலேருந்து வருகிற வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை தெரியுங்களா வரும்? நான் அப்போவே சொன்னல. அந்த வார்த்தையை மட்டும் மாறி மாறி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நான் அப்போவே சொன்னல. எதுக்கு சொல்லுவாங்க? அங்கே கடன் வாங்காத, அப்போவே சொன்னல. உன் வீட்டுக்காரன் நம்பாத, நான் அப்போவே சொன்னல. உன் மாமியாரை நம்பாத, நான் அப்பயே சொன்னல. உன் பிள்ளையை நம்பாத, அப்பயே சொன்னல. இந்த வீட்டுக்கு போவாத, நான் அப்பயே சொன்னல. அந்த தெருவுக்கு போவாத, அப்படியே சொன்னல. இந்த சர்ச்சுக்கு போவாத, நான் அப்பவே சொன்னல. ஏன் ரட்சிக்கப்பட்ட, ஏன் இயேசுவோட போனேன், அப்பயே சொன்னல. இதை மட்டும் டைலாக் சொல்லிட்டு போவாங்க தவிர காசும் கொடுக்க மாட்டாங்க, உனக்கு உதவியும் பண்ண மாட்டாங்க. ஆறுதலாக பேசுறது போல நீ செய்தது குற்றமாக சொல்லிட்டு போயிடுவான். இந்த சூழ்நிலையில் இயேசுவின் வார்த்தை கேட்கறத காட்டிலும் பிசாசின் வார்த்தை அநேகமாக இருக்கும். ஒருத்தர் சொல்லுவாங்க, வா இங்க வா, சபைக்கு போகாம ஜெபிப்பதற்கு பதிலாக நிகராக என்னென்ன ஐடியா கொடுக்கணுமோ எல்லாம் கொடுப்பாங்க. இப்படி போலாம், அப்படி போலாம், அப்படி போலாம்.